விடுதலையின் நாயகன், வெற்றியின் வேந்தன், ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரில் இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான ஆண்டவரை, குளிர்ச்சியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையிலே குளிர்ந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. கடந்து போன இரவில் எங்களோடு இருந்தீர். எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை ஆண்டவரை உயிரோடு எழுப்பியிருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த காலை நேரத்திலும் உம்முடைய இறை வார்த்தையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அடியனை மறைத்து கொள்ளும். பாடல் குழுவை எடுத்து நீர் பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் இந்த நாளின் இறை செய்தி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளின் பணிகளும் ஆண்டவர் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். நீர் பேசு ராஜா, நாங்கள் கேட்கின்றோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நாம் 601வது பாடலாகிய கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் என்ற பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடுவோம். 600 கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். சுத்தியல் வைத்து ஆடித்தள்ள, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து ஆடித்தள்ள, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலும் கற்களாலே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலும் கற்களாலே. உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம், உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கைவேலை அல்லா வீழுந்தையே, கடவுளின் பூரண சித்தப்படி. கைவேலை அல்லா வீழுந்தையே, கடவுளின் பூரண சித்தப்படி. கட்டிடும் சீரிய சிற்பிகள் நாம், கட்டிடும் சீரிய சிற்பிகள் நாம் கட்டிடுவோமே நித்தியத்திற்காய், கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற உடன் விசுவாச குடும்பங்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகளை நாம் படித்து தியானிப்போம். இந்த நாளுக்குரிய தலைப்பாக நாம் விசுவாசத்தின் ஓட்டம்
விசுவாசத்தில் ஆண்டவருக்காய் ஓடுகின்ற ஓட்டத்தை தான் இங்கே இந்த ஆக்கியோன், எபிரேய ஆக்கியோன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவர் அளிக்கின்ற அதற்கான பயிற்சியை நம்ம இங்கே பார்க்கின்றோம். எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்திலே மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர்தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வாலப்பக்கத்திலே வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்றது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம் ஓரிடத்தில் தேங்கி விடக்கூடாது. we should not stagnate in a one place. நாம் ஒரு இடத்துல தேங்கி விடுகின்ற கழிவு நீர் அல்ல. ஒரு இடத்துல தேங்கி நிற்கின்ற குளம் குட்டையில் இருக்கின்ற நீர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மை மாறி போகும். ஒரு நாள் மழை பெய்யும் போது நல்லா இருக்கும், மறுநாள் பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மையை மாறி அது மிகப்பெரிய ஒரு துர்நாற்றம் வீசுகின்ற தண்ணீராய் மாறும். ஏன்னா அது யாருக்கும் பயன்படாமல் ஒரே இடத்துல நிற்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கை we are running stream, we are running water. நாம் ஓடுகின்ற அருவி, ஓடுகின்ற ஆறாய் இருக்கிறோம். ஆமென். நாம் போகிற இடமெல்லாம் ஆண்டவருக்கு நாம் கனி கொடுக்கின்ற மக்களாய், அவன் போகிற தேசமெல்லாம், போகிற மாநிலம் எல்லாம், மாவட்டம் எல்லாம், ஊரெல்லாம் நாம் கனி கொடுக்கிறோம். அதனால தான் அன்றைக்கு இருந்த மிஷினரிகள் அவங்க இயேசுவின் அன்பை பற்றி தெரிந்து கொண்டு ஒரே ஊரில் உக்காண்டு இல்லை, அமெரிக்காவிலேருந்து, ஜெர்மன்லேருந்து, லண்டன்லேருந்து வந்துனே இருந்தாங்க இல்லையா. இந்தியாவுக்கு முதல் நூற்றாண்டில் தோமா வந்தார். அதுக்கப்புறம் அநேக மிஷினரிகள் வந்தாங்க. 15ஆம் நூற்றாண்டிலிருந்து மிஷினரிகளுடைய வருகை மிக அதிகமாக இருந்தது இல்லையா. பிரான்சிஸ் சேவியர் கத்தோலிக்க சபையிலிருந்து 15ஆம் நூற்றாண்டில் வருகிறார். அதுக்கப்புறம் மார்ட்டின் லூத்தருடைய சீர்திருத்தல் 16ஆம் நூற்றாண்டில் நடைபெறுகிறது. 17ஆம் நூற்றாண்டில் பர்த்தலேமு சீகன்பால் தரங்கம்பாடி வருகிறார். 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் நம்முடைய LCMS மிஷினரிகள் தியோடர் நேத்தர் மோன் இந்தியாவுக்கு வருகிறார்கள். இப்படியாக நம்முடைய சபையின் வரலாறு நம்ம அறிந்திருக்கோம். இந்தியன் ஹிஸ்ட்ரி, சர்ச் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் சர்ச் ஹிஸ்ட்ரி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அநேக மிஷினரிகள் நம்மை தேடி வந்தார்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நற்செய்தியை அறிவித்தார்கள். அவங்க சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு அவங்க ஊரில் தேங்கி நிற்கலை, வந்தாங்க, நம்மளை தேடி வந்தாங்க, வாழ்ந்தாங்க, நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே செத்து போனாங்க. இன்றைக்கி அவங்க கல்லறை இருக்கிறது, அந்த கல்லறையை கூட பராமரிக்க நமக்கு துப்பு இல்லை. நம்ம தான் ஐஎல்சிக்காரன் இல்லையா. அதனால் நம்ம தேங்கி நிற்கிற தண்ணீராக இல்லாமல் ஓடுகின்ற அருவிகளாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. நீங்கள் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குதுன்றார். அது ஓட்ட பந்தயமாக இருக்கிறது. பாருங்க, உதறி தள்ளிவிட்டு மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்முடைய ட்ராக்ல ஓடினே இருக்கணும். இதை இந்த ஆக்கியோன் ரொம்ப அழகாக அந்த காலத்தில் ஒலிம்பிக் நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. அதை அவங்க மனதில் வச்சு அவர் எழுதுறாரு. அவன் ட்ராக்கில் அவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினே இருக்கணும் இல்லை, வேகமாக நம்ம ஓடணும். அப்போது நம்ம வெற்றி பெறுவோம். இப்போ வாழ்க்கை என்பது கூட ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி தான். வாழ்க்கை என்பது கூட ஒரு ஓட்டப்பந்தய ட்ராக்ல ஓடுற மாதிரி. அதனால் நம்ம விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் நமக்குங்க அழகாய் கற்றுக் கொடுக்கின்றார். அது ஏன்னா நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவரும் இயேசுவே இல்லையா. நம்பிக்கையை தொடங்குறவர் அவர் தான், வழி நடத்துகிறவரும் அவராக தான் இருக்கின்றாரு. அதனால கண்களை அவர் மேல பதிய வைப்போம் என்று இந்த ஆக்கியோன், எபிரேய ஆக்கியோன் நமக்கு சொல்லுகிறார். இப்போ இதனாலதான் இயேசு ஆண்டவர் பெறப்போகிற அந்த பந்தய பொருள் எது? சிலுவை. ஆனா நமக்காக சிலுவையை அவர் பெற்றுத்தரும் பொருட்டு, மீட்பை பெற்றுத்தரும் பொருட்டு அவர் சிலுவையை பெற்றுக்கொள்வதற்காக மகிழ்ச்சியோடு அவர் ஓடினார் என்று நம்ம பார்க்கின்றோம் இல்லையா. இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எந்த ஒரு இழிவையும் அவர் பொருட்படுத்தலை. இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாருமே அவர் இழிவுபடுத்தினார். அவர் இழிவுபடுத்தாத ஆட்களே இல்லை என்று நம்ம பார்க்கலாம். எல்லா மக்களும், அவரை சுற்றி இருந்த நன்மை பெற்ற மக்கள் கூட
கடைசி நேரத்தில் அவருக்கு இழிவை உண்டாக்கினார்கள். கடைசியில் கல்வன் கூட இழிவை உண்டாக்கினான். அவர் பக்கத்தில் இருந்த கல்வன் கூட, நீ உண்மையான தேவகுமாரனானால் உன்னையே ரட்சித்துக்கொள், எங்களையே ரட்சித்துக்கொள், இறங்கி வா அப்படின்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுத்தார தவிர வேற எதையுமே அவர் கொடுக்கல. அன்பையும் ரட்சிப்பையும் மன்னிப்பையும் கொடுத்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. அப்போ அவருடைய பணியில அவர் சிறந்து விளங்கினார். அது போல நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசுவை நோக்கி நாம ஓட வேண்டும். அவர் மேல நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் அவர் இருக்கின்றார். அதான் இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அதனால அவர் சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இப்போது அவர் கடவுளது அரியணை வலப்பக்கத்தில் வீற்றிருக்கு. நமக்காக பாடுகளை துன்பங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இப்பொழுது அரியணையிலே வீற்றிருக்கிறார். அதனால பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கி கொண்ட அவரை எண்ணிப்பார்கள் இல்லையா. அவர் என்ன பண்ணாரு? பாவிகளால் நிறைய துன்பங்களை சந்தித்தார். அவர் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தாங்க இல்லையா. அவர் தேச துரோகி, மத துரோகி, கடவுள் துரோகி, கடவுள் விரோதமா பேசுறாரு, அப்படி இப்படி இப்படின்னு. இன்னைக்கு இப்படி இங்கே இன்னைக்கு இருக்கின்ற அரசாங்கம் நம்மளை கொஞ்சம் அரசாங்கத்துக்கு விரோதமாக பேசினாலும் விமர்சனம் பண்ணாலும் இவருங்க ஆன்டி இண்டியன் என்று சொல்லி நம்மளை விமர்சனம் செய்கிறதை பார்க்குறோம். ஆனால் அவர்கள் செய்கிற தவறு, ஏராளமான தவறுகளை இன்னைக்கு செய்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படுவது இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் இல்லையா. நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரத்தில் சின்ன சின்ன விமர்சனங்களால நம்ம என்ன பண்ணுறோம்? மனம் தளர்ந்து போகிறோம். ஆனால் இந்த விமர்சனங்கள் தான் நம்மை செதுக்கி ஆளாக்குகின்ற உளிகளாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஒரு சிலையை செதுக்கும் போது அந்த சிலை ஒருவேளை பல்வேறு கஷ்டங்கள் அது கடந்து வரும். செதுக்கி 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 அதில் இருக்கிற எல்லாத்தையும் உதிர்த்து தள்ளிவிட்டு தான் ஒரு அழகான ஒரு சிலையாக நம்ம பார்க்கணும். ஒரு கடவுள் சிலையை ஒருத்தர் யாரோ ஒரு செதுக்கிறாருன்னா அவர்கிட்ட கேட்டு பாருங்க. சாதாரணமாக அந்த சிலையை செதுக்க முடியாது. அதற்காக ஒரு நோன்பு இருந்து உபவாசம் இருந்து என்னென்னவோ பண்ணி அவங்க செய்கிறாங்களே அவங்களுடைய மத ரீதியாக இல்லையா. அப்போ அவ்வளோ ப்ராசஸ் அது கடந்து வரும்போது அழகாய் வருகிறது. அது கடவுள் என்று அவங்க ஆலயத்தில் வைத்து வணங்குகிறார்கள். அப்போது இன்றைக்கு ஒரு சிலையாக இருக்கின்ற அதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்கும்போது இயேசுவின் பிள்ளைகளாக நமக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வருகிற போது நாம் அது செதுக்கின்ற சிலையாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை மாறணும். அதனால் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை என்றார். தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீங்க. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணும்னா பாடுகளையும் துன்பங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று இந்த அடிகளார் சொல்லுகின்றார். இந்த ஆக்கியன் சொல்லுகிறார். சொல்ற அடுத்தது, பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே, அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்பவுமே தாம் அதிகமாய் நேசிக்கின்ற பிள்ளைகளை என்ன பண்ணாரா? கண்டிப்பார். அவருங்க தண்டிக்கிறாருன்னு சொல்ல கண்டிக்கின்றார். கண்டிப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு குணம். யாரை கண்டிப்பாங்கன்னா ரொம்ப அதிகமாக நேசிக்கிறப்ப. டீச்சர்ஸ் கூட யாரை எந்த மாணவனை கண்டிக்கிறாங்களோ அந்த மாணவன் நேசிக்கிறார். சில மாணவர்களை கண்டிக்க மாட்டார். ஏன்னா அவன் எக்கேடனா கெட்டு போட்டோம் இல்லையா. இப்போ லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க சிலரெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க எந்த ஆசிரியர்கள். ஏன்னா அவங்க படிக்க மாட்டாங்க. ஆசிரியர்களை கேலி பண்ணுவாங்க. குழந்தைகள், பெண்கள் குழந்தைகளை கேலி பண்ணுங்கன்னு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இல்லையா. வர்றதெனவோ போகிறதெனவோ. அதுபோல் இங்கே ஆண்டவர் கண்டிக்காத பிள்ளைகள் இருந்தால் ரொம்ப ரொம்ப தப்பாயிடும். ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் வாழ முடியாமல் போயிடும். நம்ம கண்டு கொள்ளப்படாதவர்களாக வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 3 பிள்ளைங்களை அப்பா அம்மா கண்டுக்கிறாங்க, ஒருத்தரை கண்டுகொள்ளவில்லை என்றால் அதை விட ஒரு பெரிய ஆபத்து இந்த உலகத்தில் இல்லை. அதான் நீங்கள் இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன்னு சொல்லுகிற. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட கடவுள் சிட்சிக்கும் போது, கடவுள் கண்டிக்கும் போது நாம் அதை என்ன பண்ணக்கூடாது? தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கின்றார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். பார்த்தீங்களா, தண்டிக்கிறார் கண்டிக்கிறார் எல்லாம் ஒன்று தான். அதாவது நம்மளை சுத்தமாக ஒழிச்சிடணுன்றதுக்காக. எந்த ஒரு அப்பா அம்மாவும் பிள்ளைகளை அடிப்பது எதற்காக? ஒழிச்சிடணும்னு அடிக்கிறாங்க? இல்லவே இல்லை, அவங்களை திருத்தணுன்றதுக்கு. அது போல தான் ஏசு ஆண்டவர் நம்மளை அவ்வப்போது கண்டிக்கிறார், தண்டிக்கிறார், சிட்சிக்கின்றார். ஏன்னா நம்ம திருந்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி திருத்தப்படுவதற்காகவே துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகின்றார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? அழகா சொல்றார் பார்.
எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீர்கள். ஆகவே முறையாக பிறந்த பிள்ளைகளாகவே இருப்பீர்கள். இவ்வுலக தந்தையர் நம்மை தண்டித்து திருத்தினார்கள், நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம். அவ்வாறாயின் விண்ணக தந்தைக்கு நாம் எவ்வளவு பணிந்து வாழ வேண்டுமோ இல்லையா, பணிந்து வாழ வேண்டும் என்றோ நமது உலக பிரகாரமான அப்பா அம்மா நம்மளை என்ன பண்றாங்க, திருத்துறாங்க. திருத்தும் போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா, அது போலதான் விண்ணக தந்தையை நம்மளை கண்டிக்கும் போது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்றார். மேலும் இவ்வுலக தந்தையர் தங்களுக்கு நலமென தோன்றின வகையில் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்தினார்கள். ஆனால் கடவுள் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை தண்டித்து திருத்துகிறார். இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாக இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையும் வாழ்வையும் பயனாக பெறுவர். அதான் இங்க சொல்றார். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போது ஊனமாய் போன கால்மூட்டு பிசகாமல் குணமடியும் என்று இங்கே ஆண்டவர் சொல்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம கூட நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மளை கண்டித்து திருத்தும் போது நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் துயரப்பட்டோம், வருத்தப்பட்டோம். என்ன அப்பா நம்மளை ஒயாமல் திட்டுறாங்களே, ஒயாமல் படிக்க சொல்கிறாங்க, ஒயாமல் பிள்ளைங்க கூட சேரக்கூடாது. அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைங்கன்னா இன்றைக்கி வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஒரு காலம் இருந்தது, யாரும் வெளியே சுத்தாமல் இருந்தாங்க, பெண் குழந்தைகளாக இருந்தாங்க. ஆனால் இப்போது சுற்றுறாங்க. சுற்றும் போது சில பிரச்சனைகள் வருது. அப்பா அம்மா சொல்கிறாங்க, அம்மா வெளியே போகக்கூடாது, அங்கே போனால் பிரச்சனை வரும், இங்கே போனால் பிரச்சனை வரும் இல்லையா, நிறைய ஆபத்துகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது. அப்பா அம்மா சொல்லும் போது அது நம்ம கடினமாக தோணும். ஆனால் அதை நம்ம கடந்து வந்துவிட்ட பிறகு தான் தெரியும், என்னுடைய தந்தையார் என்னுடைய தாயார் எனக்கு ஏற்றவைகளை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் போது நமக்கு வேதனையாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். ஆனால் நாம் திருந்தி வாழும்போது ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் அவர் இப்படி செய்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவ பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் அதற்காக தான் நம்ம அழைக்கப்படுவது. ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம், ரன்னிங் த ரேஸ் ஆஃப் ஃபெய்த். ரன்னிங் த ரேஸ் ஆஃப் ஃபெய்த். Keywords Hebrews 1 and 2. Therefore, since we are surrounded by such a great cloud of witness, let us throw off everything that hinders and the sin that so easily entangles, and let us run with the perseverance the race marked out for us. Running the race of faith. The Christian life is a race that requires perseverance and endurance, throwing off hindrances, importance of shedding weights and sins that hinder our spiritual progress, fixing our eyes on Jesus the pioneer and perfecter of faith. Jesus' role as the ultimate example of faith and perseverance. Looking to Jesus, fix their eyes on Jesus and follow his examples. Discipline and endurance. God's discipline, the importance of God's discipline in our lives and its role in shaping us into mature believers. Enduring hardship and difficulties with faith and perseverance. Perseverance, exploring the importance of perseverance in the Christian life. Faith, importance of faith and hardship, difficulties, importance of following Jesus and fixing eyes on him. அதே போல் சில கிராஸ் ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்கும்போது ஆபகுக் 2:4, சங்கீதம் 119, அதே போல் காட்ஸ் டிசிப்ளின் சொல்லும்போது நீதிமொழிகள் 3:11, யோபு 5:17, விசுவாசம்னு சொல்லும்போது ஆதியாகமம் 15:6, ஆபகுக் 2:4. விசுவாசத்தில் ஓட வேண்டும் என்று சொல்லும் பார்த்தால் 1 கொரிந்தியர் 9:24-27, பிலிப்பியர் 3:12-14. நம்முடைய விசுவாச கண்களை ஆண்டவர் மேலே பதிய வைப்பது லூக்கா 9:51, அப்போஸ்தலர் 3:12-16. என்டியூரிங் ஹார்ட்ஷிப், அதாவது துன்பங்களை ஏற்றுக்கொள்வது 2 தீமோத்தேயு 2:3-5, யாக்கோபு 1:2-4. விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருப்பது ரோமர் 5:3-5, யாக்கோபு 1:2-4. விசுவாசம் கலாத்தியர் 3:6-9, எபேசியர் 2:8-9. காட்ஸ் டிசிப்ளின், ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3:19, சங்கீதம் 119. இயேசுவை போல நம்ம வாழணும்னா எபிரேயர் 1:1-3, அதே போல் 5:8-9. எபிரேய புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. விசுவாசிகளின் ஹீரோஸ் ஆஃப் த ஃபெய்த் என்று நம்ம
பார்க்கணும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றி நாம் வாழும்போது உண்மையாகவே ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும். அவர் சிட்சிக்கும் போது நாம் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. அப்படி வருகைக்காக நம் ஆவலாய் காத்திருந்து கனி கொடுத்து வாழ தூய் ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதிங்க. மழை ஆண்டவரை காலையிலே தந்திருக்கிறேன். இந்த மழையினாலே என்னுடைய இயல்பு வாழ்க்கையும் பள்ளிக்கு செல்கிற ஆண்டவர் கல்லூரி செல்கிற பிள்ளைகள் ஆண்டவர் பாதிக்கப்படாமல் இருக்க கர்த்தர் கிருபைத்தார். இந்த நாளில் ஊழியத்தில் இருக்கிற அன்பர் சாரியம் ஏஞ்சாக்காவே அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. என்னுடைய சாகுசாரி டீச்சருக்காகவும் ஆண்டவர் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. நான் ஜபிக்கணும் அடையனுக்காக மனைவி பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அடையன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி ஆண்டவரை மின்னூர் வடகரை மேல்சனம் திருச்சபைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. திருச்சபை கட்டப்பட வேண்டும். தேவையான உதவிகளை ஆண்டவரை இதை பார்க்கிறவர்கள் செய்யட்டும். உலக திருச்சபைகளுக்காக ஜபிக்கிறோம். உலக நாட்டு மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ போர்கள், பதட்டங்கள், இயற்கை பேரிடர்கள் காத்திரலும் இந்திய தேசத்தின் தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நேர்மையான ஆட்சியை மக்களுக்கு ஆண்டவரே இந்த தலைவர்கள் தர கிருபைத்தார். முதல்வருக்காக ஜபிக்கிறோம். தமிழ்நாட்டின் மக்களுக்காக ஜபிக்கிறோம். இந்திய சுவிசேஷ உத்தரம் திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம். அனைத்து பள்ளிக்கூடங்களையும் சிறப்பு பள்ளிக்கூடங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இல்லை பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள், படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கண்கடையா எரியல் கல்லூரி அதனுடைய முதல்வர், அனைத்து பேராசிரியர்கள், ஆக படிக்கின்ற மாணவ செல்வங்களை ஆசீர்வதிங்க. அனைத்து ஆயர்களையும், அவர்கள் ஆண்டவர் பணியாற்றுகிற திருச்சபைகளையும் அந்த மக்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த காலை நேரத்தில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய பாஸ்டர் ஆண்டவரே ஜான் பால், அவருடைய சகோதரர் சாம் பால், அவருடைய அன்பு சகோதரன், கடைசி சகோதரன் திரு எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அன்பு மகன் தன்னுடைய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போதும் உடைய கிருபை மகனோடு தங்கியிருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு மனைவி ஆண்டவரே, இதோ அன்பு பிள்ளைக்காக நான் ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு குழந்தைக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தை இரத்த கோட்டைகளாய் மறைத்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். ஊழியம் செய்கிற குடும்பம் என்பதனால இன்னும் அதிகமாக உயர்த்தி ஆசீர்வதி ராஜா. இதனாலே ஆண்டவரை இன்னும் பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்றவர்களையும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய சினாட் வில்சனுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, கழுத்து வழியினாலே அவதிப்படுகிற அவருக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தாரும். எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவரே மெடிசன்ஸ், ஆண்டவரே சிகிச்சைகள் எல்லாம் பலன் கொடுக்க கிருபை தார். அவருடைய குடும்பத்தின் மக்களை ஆற்றி தேற்ற வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதியும் இரத்த கோட்டைகளாக மறைத்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இல்லங்களில், உள்ளங்களில், யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக இதை ஃபாலோ பண்ணுற ஒவ்வொருவருக்கும் இப்படி கிருபை ஆண்டவர் தங்கி இருக்கட்டும். இதை எல்லாருக்கும் அவங்க ஷேர் பண்ணி இறை வார்த்தை எல்லாரும் போய் சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்கு பயந்து இப்படி வருகைக்காக ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தார். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.